ஸ்ரீராமஜெயம். ஓம் நமோ நாராயணாய லக்ஷ்மி நாராயணாய. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரேவ முபாஸ்மஹே. வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஸ்ரீ தர்மசாஸ்தா ஜோதிட நிலையம், அஷ்டோனந்தா, சேலம். இன்று நாம் காண இருக்கும் பதிவு 12 ராசிகளுக்கும் குருவின் பெயர்ச்சி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் நாள் மதியம் நடக்க இருக்கும் குருவின் பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் எவ்வாறு பலன் தருகிறது என பார்ப்போம். குருவின் பெயர்ச்சி என்றாலே நம் அனைவரின் மனதிலும் ஒரு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் ஏற்படுவது இயற்கையே. ஏனெனில் இந்த குரு பகவானே நம் வாழ்வில் அனைத்து சுப விஷயத்திற்கும் காரணம். நமக்கு ஏற்படும் பிரச்சனையை சரி செய்ய அமைப்பையும் இந்த குரு பகவானை தர வல்லவரார்கள். திருமணம், குழந்தை பேறு, தாராள பண வரவு, தெய்வ பலம், தேக பலம், உடல் ஆரோக்கியம் மற்றும் போக்குவரத்து கண்டங்கள் ஆகியவற்றில் இருந்தாலும் இந்த குருவின் நல்ல பெயர்ச்சியும் குருவின் பார்வையும் இவை அனைத்திலும் நல்லதை ஏற்படுத்தி தரும் என்பதை தாங்கள் அறியப்பட வேண்டியது உண்மை. மேலும் இந்த குருவின் பெயர்ச்சி என்பது இந்த ஒவ்வொரு ராசிக்கு பார்ப்பதற்கு முன் இந்த குரு என்பவர் நம் ராசிக்கு, நாம் பிறந்த ஜென்ம ராசிக்கு 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீடு ஆகிய வீடுகளில் வந்து அமரும் காலத்தை யோகமான காலமாகவும் அதிர்ஷ்டமான காலமாகவும் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது இதை குருபலம் உள்ள அமைப்புள்ள காலமாக நாம் ஏற்பட வேண்டும். ஆக இந்த 5 இடங்கள் மிக சிறப்பான காலமாகும். ஆக இந்த குருவின் பயிற்சி நாம் பார்ப்பதற்கு முன் இந்த குருவின் பார்வை, அதாவது இந்த குரு பகவான் தான் அமர்ந்த வீட்டிலிருந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு ஆகிய வீடுகளை குரு பகவான் பார்வை பெறுவார். அந்த குருவின் பார்வை கோடி தோஷ நிவர்த்தி என்பது அனைவரும் அறிந்த விஷயமே. இந்த இயற்கை முழு மூதர் சுப கிரகமும் ஒளி பொருந்திய கிரகமும் இந்த குருவின் பெயர்ச்சியை பெறும் வீடுகளும் மற்றும் குருவின் பார்வையை பெறும் கிரகங்களும் நன்மை அடைகின்றன, புனிதப்படுகின்றன, பலப்படுகின்றன என்பதை நாம் அறியப்பட வேண்டும். அதாவது மேற்கூறிய 5 இடங்களான ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய 5 இடங்களில் நல்ல பலன் கொடுத்தாலும் மற்ற ராசிக்காரர்களுக்கு இந்த குருவின் பார்வையை பெறும் வீடுகள் புனிதப்படும் என்பதை அறிய வேண்டும். ஆக குருபலம் இல்லையே என்று நம் மனசு தளர வேண்டியதில்லை. குருவின் பார்வை படும் எந்தெந்த வீடுகளில் படுகிறதோ அந்த வீடுகளை நன்மை செய்வார் என்பதை நாம் அறியப்பட வேண்டும். சரி, தற்பொழுது 8வது ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 8வது ராசியான விருச்சக ராசிக்கு குருவின் பெயர்ச்சி எவ்வாறு உள்ளது என்பதை காண்போம். விருச்சகம் என்றாலே செவ்வாய் ஆதிக்கம். செவ்வாய் என்றாலே வீரம், விவேகம் மற்றும் கோபம். கோபம் அவ்வளவு சீக்கிரத்தில் வராது, வந்தால் அதை அடக்குவது என்பது சிரமமே. அதுபோல இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அந்த 3 நட்சத்திரங்கள் அனுசம், விசாகம் 4, கேட்டை ஆகிய 3 நட்சத்திரங்கள் உள்ளன. இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தை அவர் மனதில் உள்ளதை கண்டறிவது என்பது சாதாரண விஷயங்கள் இல்லை. அதாவது நேர்மையாகத்தான் இருப்பார்கள். முக்கியமான சில விஷயங்களை அவர் மறைமுகமாக வைத்திருப்பார்கள். ஏனெனில் அது காலபுருஷனத்திற்கு 8ஆம் வீடு. உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதாவது உணர்ச்சி வசம் என்றால் பாசம் மிக்கவர்கள் என்று சொல்லலாம். மேலும் குடும்ப பாசம் உண்டு, குடும்ப பற்றம் உண்டு, நேர்மை உண்டு, கோபமும் உண்டு, பிடிவாதமும் உண்டு. எல்லாம் கலந்த குணம் என்றாலும் வெற்றி, அதாவது தைரிய தன்னம்பிக்கை உண்டு. எதையும் செவ்வாய் என்றால வேகம் தானே, அதாவது வீரம் தானே. அதுபோல் இந்த ராசிக்குரியர்கள் வீரமானவர்கள், வெற்றியாளர்கள். மேலும் இந்த விருச்சக ராசிக்கு இந்த குரு ரிஷப ராசியில் ராசிக்கு 7ஆம் வீட்டில் பயிற்சி ஆகிறார் மே 1ஆம் தேதி 2024 அன்று. இது மிகுந்த யோகமான காலம் என்று நீங்கள் அறியப்பட வேண்டும். நான் முன்னே சொன்னது போல ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய வீடுகளில் குரு சஞ்சாரம் மிகுந்த யோகத்தை செய்யும். அதில் இந்த விருச்சக ராசி இடம் பெறுகிறது. ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷபத்தில் குரு அமர்ந்து
இந்த விருச்சக ராசிக்கு அதிர்ஷ்ட யோகத்தையும் அள்ளி தரப்போவது உறுதியாக உள்ளது. அதாவது இவ்வளவு வருட காலங்கள், கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக எந்த ஒரு நல்ல விஷயத்திலும் நடக்கவில்லை. 7 சனி முடிந்தது, நன்மை நடக்கும் என்று விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்த்தார்கள். அதில் எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லை. தொழில் ஓரளவு ஒரு 70% பேரும் தொழில் அமைந்து உள்ளது என்றாலும் மிக முக்கியமான 10 வருடங்களாக பணப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், சிலருக்கு உடல் உபாதைகள், கண்டங்கள், உறவினர்களுடைய அவர்களுடைய பிரச்சனைகள், உறவினர்களுடைய விரோதம் ஆகியவற்றில் இன்னும் சந்தித்து கொண்டு அதில் விடுபடாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் மே 1ஆம் தேதி முதல், அதாவது மே 1ஆம் தேதியை விட மேக்கு அடுத்து ஜூன் 1ஆம் தேதி நல்லது நடக்கும். ஏனெனில் குருவின் பயிற்சி ஆன பிறகு குரு ஒரு மாத காலம் அஸ்தமனத்தில் இருப்பதால் 1/6 தான் அவருடைய நற்பலன்கள் தர ஆரம்பிப்பார். ஆக 1/6 இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இதுவரை 10 வருடங்களாக நடக்காமல் இருந்த விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி வழக்கு வியாஜ்யங்கள், பண விஷயத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு தொழில் முடக்கம் மற்றும் திருமணத்தில் நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லை என்று மனம் வெம்பி நொந்து நூலானவர்களுக்கும், ஒரு திருமணம் டைவர்ஸ் ஆகி 2வது திருமணத்திற்கு எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைப்பை ஏற்படுத்தி தரும். தைரிய, வீரியம், விஜயம், வெற்றி உண்டு. சகோதர மேன்மை உண்டு. எண்ணியதெல்லாம் கைக்கூடி வரும். அனைத்து யோக பலனும் அள்ளி தருவது உண்மையே. சரி, இந்த 7ஆம் இடத்தில் குரு வரும்போது முதலில் என்ன செய்வார் என்றால், 7ஆம் வீடு என்பது திருமணத்தில் இருக்கும் தடைகளை முதலில் நீக்குவார். அடுத்ததாக இவரின் பார்வையை பெறும் இடங்களாக நாம் பார்க்கும் பொழுது முதலில் இவரது பார்வை ராசியை பார்க்கிறார். ராசியை பார்க்கிறார் என்பது அனைத்து விஷயத்திலும் வெற்றியையும் யோகத்தையும் தருவார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. நமது சந்திரனை, ராசியை பார்க்கிறார். நமது எண்ணங்கள் நிறைவேறும். இவ்வளவு வருடங்களாக நடக்காத ஒரு அமைப்பு, அதாவது 12 வருடத்திற்கு முன்பு இந்த ரிஷபத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து நல்லதையும் யோகத்தையும் பணவரவையும் அனைத்தையும் தந்தது போல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 10 வருடத்திற்கு முன் எவ்வளவு நல்லது செய்தாரோ, அதாவது 10-11 வருடத்துக்கு முன் நன்மை அனுபவித்து தான் இருந்திருப்பீர்கள். அதை இன்னும் வருங்காலத்தில் நீங்கள் அனுபவிக்க போவது உறுதி. ஆக நமது எண்ணங்கள் நிறைவேறும். உடல் உபாதைகளில் கஷ்டப்பட்டு கொண்டவர்களுக்கு சரியான மருத்துவம் கிடைத்து நல்ல அதில் தேகபலம் கைகூடி வரும். மேலும் கண்டங்கள் அகற்றி சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு கண்டத்திலிருந்து விடுபடும் அமைப்பையும், மேலும் இந்த ராசியை பார்ப்பதால் நமது எண்ணங்கள் பலப்படும். மன தைரியம் கைகூடி வரும். அனைத்தையும் தெய்வ பலமும் கூடும். ராசியை பார்க்கும்போது தெய்வத்தின் பலம் நம்மை பாதுகாக்கிறது என்று அர்த்தம். அனைத்து விஷயத்திலும் ஆபத்திலிருந்து ஒரு வளையமாக இருந்து இந்த இறைவன் காப்பாற்றப் போவது உறுதி. சரி, அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார். மகர ராசி என்பது 3ஆம் வீடு. தைரிய, வீரிய, விஜய, வெற்றி, சகோதரம், மேலும் நண்பர்கள், அடுத்தவர்களின் ஆதரவு, பொதுஜன தொடர்பு, ஆள் அடிமை. நாம் சம்பளத்திற்கு ஆள் வைத்து உள்ளதா என்று பார்க்கும்போது 3ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். அதாவது ஒருவர் தான் மட்டுமே வேலை செய்து பிழைக்கும் அமைப்பு கொண்டவரா, இவர் ஆள் அடிமைகள், அதான் அடிமை என்று சொல்லக்கூடாது, அதாவது இவர்கள் ஆட்களை வைத்து பராமரித்து தொழில் செய்யும் அமைப்பை கொண்ட ஜாதகமா என்று பார்க்கும்போது 3ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். அதுபோல திருமணம் பார்க்கும் பொழுது வீரியஸ்தானம் அப்படி என்ற அமைப்பை 3ஆம் இடத்தை குறிப்பதில் அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வீரியம் இருந்தால்தான் தாம்பத்திய அந்யோன்யம் அமைப்பு சிறக்கும். இந்த குழந்தைகள் நல்லபடியாக அமைப்பார்கள். ஆக இந்த 3ஆம் இடம் தைரியஸ்தானம். நமது மனோதைரியம் வேண்டும். மனோதைரியம் இருந்தாலும் அனைத்தையும் சாதித்து விடலாம். மற்றும் வெற்றி ஸ்தானமும் இதுவே. இவ்வளவு நல்ல அமைப்பையும் நல்ல நண்பர்கள் ஏற்படுவார்கள். அடுத்தவர்கள் பொது மனிதர்கள் உதவுவார்கள். இந்த அனைத்தும் இந்த இடத்தை இந்த குரு பகவான் பார்வையிடுவதால், சுப விஷயமாக பார்வையிடுவதால் அனைத்தும் நன்மையே. இந்த வருடத்தில் புது நண்பர்களின் தொடர்பு, நட்பு ஏற்பட்டு அவர்கள் மூலம் மேன்மையும், புது ஒப்பந்தங்கள். 3ஆம் வீடு என்பது ஒப்பந்தங்கள், தகவல் தொடர்பு, ஏஜென்சி போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு
இந்த அமைப்பு புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில் ஒப்பந்தங்கள், வியாபார ஒப்பந்தங்கள், நட்பு கைகூடி வரும். பொதுஜன மக்களின் ஆதரவு, அவர்களுடைய வழிகாட்டுதல், நமது மனதில் தைரியம் மற்றும் வீரியம், நம்ம வீரியம் என்றால் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் நல்ல வீரியமாக இருப்பது போன்ற அனைத்தையும் மற்றும் சகோதர மேன்மை, இவ்வாறு அனைத்தையும் இந்த 3ஆம் இடம் குரு பார்வை தருவது உறுதியாகும். அடுத்ததாக 11ஆம் இடம், அதாவது கன்னி வீட்டை, விருச்சக ராசிக்கு 11ஆம் வீட்டான கன்னி வீட்டை இந்த குரு பகவான் பார்வையிடுவது மிக சிறப்பு. அதாவது 11ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் நல்லது, 11ஆம் வீட்டை குரு பார்த்தாலும் நல்லது. 11ஆம் வீடு என்பது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஒரு இடமாகும். அதாவது லாபஸ்தானம், மூத்த சகோதரம், இளைய மனைவி. ஆக இந்த இன்னும் அனைத்து நிறைய விஷயங்களும் ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தை என அனைத்தும் இந்த 11ஆம் இடம் குறிக்கிறது. அதுபோல் இந்த முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகி பிரச்சனையாகி 2ஆம் திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன், 2வது திருமணத்திற்கு நல்ல வரன் அமைஞ்சு அதில் வெற்றி வாக சூடுவர், மன மகிழ்ச்சி உண்டு, மூத்த சகோதரத்தால் நல்ல மேன்மை உண்டு, நல்ல லாபம், அதாவது பணவரவு திருப்திகரமாக உண்டு. 11ஆம் இடம் எண்ணங்கள் நிறைவேறுதல். ஆக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி அதில் வெற்றியை கொள்ளும் அமைப்பு உள்ளது. அதாவது கவனித்துக் கொள்ளுங்கள், குரு 7ஆம் வீட்டிலிருந்து 1ஆம் வீடு, 3ஆம் வீடு, 11ஆம் வீடு. 1ஆம் வீடு ஜாதகர், 3ஆம் வீடு முயற்சி வெற்றி, விஜய வெற்றி, 11ஆம் வீடு வெற்றி அடைதல். இந்த 3 இடங்களையும் குரு பார்ப்பதால் எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். நீண்ட நாட்களாக தடையில் இருந்து கிடப்பில் இருந்த விஷயங்கள் அது தீர்வு ஏற்பட்டு அமைப்பு ஏற்படும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயத்தில் சிக்கி தவிப்பவர்களுக்கும், நீண்ட நாட்களாக உடல் உபாதைகள் தவித்து ரொம்ப பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் நல்ல மருத்துவம் கிடைத்து அதில் நல்ல சிகிச்சை பெற்று மேன்மையாக வாழும் அமைப்பையும் இந்த அமைப்பு ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4ஆம் வீட்டில் சனி பகவானோட பயிற்சி இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த அர்த்தாஷ்டம சனி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பது உண்மை. கடந்த காலத்தில் இந்த ஒரு வருடமாக சொல்லலாம், போக்குவரத்து தொல்லைகள், உடல் ஆரோக்கிய குறைவு இருந்தது உண்மைதான். மேலும் இன்னொரு விஷயமாக ராகு கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை தான் தந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 5இல் ராகுவும் 11இல் கேதுவும் உள்ளது. 11இல் கேதுவு இருந்து உங்கள் வெற்றிகளை தடுத்து கொண்டிருந்ததையும் இந்த குரு பயிற்சியான பிறகு குருவின் பார்வை கேதுக்கு விழும்பொழுது மிகுந்த அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தரப்போவதும், மேலும் நினைக்க முடியாத ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திடீர் யோகத்தையும் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமையப்போவது உறுதியான ஒரு விஷயமே. மிக அற்புதமான இந்த காலகட்டங்கள். 12 ராசிகளில் இந்த விருச்சகத்தில் அதிர்ஷ்டத்தை பெறும் ராசிகளில் ஒன்று. கிட்டத்தட்ட இந்த 12 ராசிகளில் யோகமான அமைப்பை பெறும் ராசிகளாக முதலிடத்தில் மேசமும், கன்னியும், விருச்சகமும், அடுத்ததாக மகரமும் வரும். இந்த 4 ராசிகள் மிகுந்த யோகத்தை அறியும். அதில் 2வது இடத்தில் மேசத்திற்கு அடுத்தது விருச்சகம் உள்ளது, கன்னியும் உள்ளது. இந்த 3 ராசிகளும் நல்ல யோகம். அதுபோல் இந்த விருச்சகத்திற்கு ராகு கேதுவின் சஞ்சாரம், எதிரிகள் வெல்லும் ஆற்றல், வம்பு வழக்கு, உடல் நோய் அனைத்தையும் தீர்வு அமைப்பு உண்டு. ஆக இந்த காலகட்டத்தை 10 வருட மன உளைச்சல்களையும் 10 வருட மன விரக்தியும் நீங்கி தொழிலில் மேன்மை, கடன் நிவர்த்தி, தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல தீர்வு, திடீர் அதிர்ஷ்டம் இந்த அமைப்பு ஏற்படுத்தி தரப்போவது உறுதி. ஆக மிக சிறப்பான காலமே விருச்சக ராசி அன்பர்களே, மிக சிறப்பு. வெற்றி நிச்சயம், தைரியம், தன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கப் போவது நல்லது. அதே சமயம் விருச்சக ராசிக்காரர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். சந்திரன் நீச்சமாகும்போது தாராள பணவரவு அதிர்ஷ்டங்கள் வரும்பொழுது அதை சரியான முறையில் அதை காப்பாற்றி அடுத்த நல்ல யோகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, நன்றி நண்பர்களே, ஜோதிட நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், ஆல் என்னும் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஜோதிட நண்பர்களே, நன்றி.